ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவர் ஆசிரியர் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி வரும் சூழ்நிலையில் தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2021 38 மாவட்டங்களுக்கு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை பொதுத் தேர்வு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பொதுத் தேர்வு விதிமுறைகளை பின்பற்றாத மாணவர்கள் மீது பார்த்திங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தளத்தில் வெளியான தகவல். ஸோ இதான் அப்டேட்டு. பொது தேர்வில் ஆள்மாறாட்டம், விட்டடிப்பது போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொது தேர்வு பார்த்திங்கன்னா நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொது தேர்வில் என்னென்ன பின்பற்ற வேண்டும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தான் அரசு தேர்வுகள் துறை கொடுத்துருக்காங்க. ஆள்மாறாட்டம், விட்டடிப்பது போன்ற ஒழுங்கின செயல்களில் பொது தேர்வுகளில் ஈடுபடும் மாணவ மாணவிகள் மீது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. இப்போ பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் SLC +1 +2 தேர்வு மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வு அடுத்த மாதம் மார்ச் தொடங்கி ஏப்ரல் மாதத்துடன் நிறைவு பெற உள்ளது. இவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ SSLC +1 +2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ எழுதுகிறாங்க, +1 ஆகட்டும் +2 ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 12,14,379 பள்ளி மாணவர்கள், அதே மாதிரி 12,93,434 பள்ளி மாணவிகள், 48,987 தனித்தேர்வர்கள், 554 சிறைவாசிகள். ஸோ இந்த மாதிரி ஜெயிலிருந்தே படித்து எழுதுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25,57,354 பேர் பார்த்திங்கன்னா இந்த பொது தேர்வை மார்ச் மாதத்தில் எழுத இருக்காங்க. இவர்களுக்கு முதலாவதாக +2 வகுப்புகளுக்கான அதாவது பொது தேர்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கிறது. பொது தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை இவங்க தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது, பேப்பர் வாலிடேஷன் பண்ணுறது, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிட் அடிக்கிறது, ஆள்மாறாட்டம் பண்ணுறாங்க பப்ளிக் எக்ஸாமில். இது என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது அப்படின்னா, அந்த வகையில் பொது தேர்வின் போது ஆள்மாறாட்டம், பிட் அடிப்பது போன்ற 15 வகையான ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவ மாணவிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரங்கள் அரசு தேர்வுத்துறை இயக்கம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி துண்டுத்தாள், பிட், அதே மாதிரி அச்சடித்த குறிப்பு வைத்து இருப்பது கண்டறியப்பட்டால் அன்றைய தேர்வு ரத்து செய்யப்படுவதோடு அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது. துண்டுத்தாள், அதே மாதிரி சீட்டு, புத்தகம் வைத்து பார்த்து எழுதும் பிடிபட்டால் அந்த தேர்வு அனைத்தும் பாடத்தேர்வுகளும் ரத்து செய்யப்படும். குற்றத்தின் தன்மை ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த 2 பருவங்களுக்கு தேர்வு எழுத முடியாது. அதே மாதிரி மற்ற தேர்வின் விடைத்தாள்களை பார்த்து எழுதுவது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் சீட்டை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறது. பரிமாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் தேர்வு ரத்து செய்யப்படுவதன் சூழ்நிலை மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் 1 ஆண்டு அல்லது குறிப்பிடத்தக்க பருவங்கள் தேர்வு எழுத முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனை எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர தடை, ஆள்மாறாட்டம் செய்து தேர்வை எழுதியது கண்டறியப்பட்டால் அந்த குறிப்பிட்ட தேர்வு ரத்து செய்யப்படுவதோடு பொது தேர்வு எழுதாத நிரந்தர தடை விதிக்கப்படும். ஸோ இதில் ஆள்மாறாட்டம் பண்ணால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது தேர்வு எழுத முடியாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. பொது தேர்வு எழுத நிரந்தர தடை. தேர்வறை கண்காணிப்பாளர் தேர்வறையிலோ அல்லது தேர்வறைக்கு வெளியிலோ தேர்வாளர்கள் தவறாக நடந்து கொண்டாலோ, தகாத வார்த்தைகளில் திட்டினாலோ தாக்கினாலோ அந்த தேர்வரின் பிற பாடத் தேர்வுகள் எழுத தடை விதிக்கப்படும் அல்லது குறிப்பிட்ட பருவங்கள் தடை விதிக்கப்படும். வினாத்தாளில் விடை எழுதிய பிறகு தூக்கி எறிந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தேர்வரின் அப்பாடத் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது உள்ளிட்ட நடவடிக்கை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக அவங்க பொது தேர்வு எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும். 10th, 11th, 12th பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா பொது தேர்வு போகும்போது ஒரு ஃபியர் இருக்கும். நார்மலாக ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி இருக்கும்போது எந்த ஒரு ஃபியரும் இருக்காது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் விட்டு மற்றொரு ஸ்கூலுக்கு போய் எழுதுவீங்க. ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க ஸ்கூல்லேயே பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். நல்லா படிச்சுட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவர் ஆசிரியர் யூடியூப் சேனல். நன்றி.